முட்டைய வச்சு இப்படி மட்டும் செய்து கொடுத்துடாதீங்க. திரும்ப திரும்ப செய்ய சொல்லி கேட்பாங்க. ஒரு சூப்பரான எக் சில்லி எப்படி செய்யலான்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். இது ஒரு ஈவினிங் நேரம் ஸ்நாக்ஸ் ரெசிபியாவும் சாப்பிடலாம். இல்லைன்னா ஏதாவது ஒரு சாதத்து கூட சைட் டிஷ்ஷாவும் சாப்பிடலாம். இது இப்ப நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வெல்கம் டு டுடே சமையல். இது செய்யறதுக்கு 5 முட்டை எடுத்திருக்கேன். 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/4 டீஸ்பூன் மிளகு பொடி சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுத்ததா ஒரு பேன்ல 1 டீஸ்பூன் எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு அந்த முட்டையை இது கூட சேர்த்துக்கோங்க. கொஞ்ச நேரத்துக்கு எதுவும் கலந்து விடாதீங்க. இப்ப லைட்டா கொஞ்சம் அடியில சூடு ஏறின பிறகு அந்த முட்டை இன்னும் கொஞ்ச நேரத்துல இப்படி பண்ணிக்கோங்க. முட்டை ஒரு திக்கான ஷேப்லயாவும் கிடைக்கும். அதே சமயத்துல முட்டையை அந்த சின்ன சின்ன துண்டா கட் பண்ணும்போது ஒரு சின்ன சின்ன லேயரும் ஃபார்ம் ஆகும். இப்ப திருப்பி போட்டுடலாம். கொஞ்ச நேரம் கழிச்சு எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி அங்கங்க குத்தி விட்டீங்கன்னா இந்த மாதிரி கிடைச்சிடும். ரொம்ப சின்ன சின்னதாக ஆக்கிடாதீங்க. ஓரளவுக்கு இந்த மாதிரி பெரிய பெரிய துண்டுகளா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. சருமம் மற்றும் முடி சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு 100% இயற்கையான முறையில் தீர்வு தரக்கூடிய நம்முடைய ஜோஸ் ஆர்கானிக் ப்ராடக்ட் உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டதுன்னா ஸ்க்ரீன்ல தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர் இல்லைன்னா வெப்சைட் அட்ரஸ்க்கு போய் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்ச பிறகு ஒரு 7 பல்லு பூண்டு, ஒரு பச்சை மிளகாய் எல்லாத்தையும் நல்லா பொடிசா கட் பண்ணிட்டு சேர்த்துட்டு கொஞ்ச நேரத்துக்கு மட்டும் வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்ததான் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம், ஒரு குடமிளகா இந்த ஷேப்ல கட் பண்ணிட்டு அதையும் சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமா இதுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கோங்க. ரொம்ப அப்படியே பொன்னிறமாலாம் ஆகணும்லாம் கிடையாது. கொஞ்ச நேரம் ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கினீங்கன்னா ஒரு மாதிரி கண்ணாடி பதத்துக்கு வர ஆரம்பிக்கும். இப்போ இந்த ஸ்டேஜ்ல 1/2 டீஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுட்டு எல்லாத்தையும் கொஞ்சம் அப்படியே ஓரமா ஒதுக்கி விட்டுக்கோங்க. சென்டர்ல மட்டும் கொஞ்சம் இடம் இருக்கட்டும். 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ், 1 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க. கடைசியா 1/2 டீஸ்பூன் சில்லி சாஸ் சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்தோம்ல அந்த முட்டை அதையும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமா கொத்தமல்லி இலையும் சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு கடைசியா 1/2 டீஸ்பூன் மிளகு பொடி சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுட்டு ஸ்டவ் உடனே ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், நல்ல சுவையான எக் சில்லி ரெடி. ரொம்ப ரொம்ப அருமையா இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. அதுவும் ரொம்ப ஈஸியா செய்யலாம். அதுவும் ஈவினிங் நேரம் ஸ்நாக்ஸ் ரெசிபியா குழந்தைங்களுக்கு செய்து கொடுக்கும்போது நல்ல ஒரு சத்தான ரெசிபியாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே மறக்காம அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளை பிரஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.